சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியிலோ அல்லது வேறு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை தோற்கடிப்போம் என்று அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் கூறியிருப்பதால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென் மாவட்ட நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணிப்பதும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக அதிமுகவில் கிளர்ச்சியை செய்வதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அதிமுகவில் நடத்தி வருகிறார் என்றும், குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டு கோவை சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும், அதிமுக என்பது எந்த ஒரு சாதி ரீதியாக கட்சியை தொடங்கவில்லை, மக்களுக்கு ஆதரவாகவும் மக்களின் வளர்ச்சியையும் திமுக என்ற திருடர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்கும் மக்களை முன்னிறுத்தி இந்த கட்சி தொடங்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களால். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட இந்த அதிமுக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி கையில் சிக்கி கொண்டிருக்கிறது என்று பன்னீர்செல்வத்தின் மிக முக்கியமான ஆதரவாளர்கள் தென் மாவட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். இதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடைய முடியவில்லை. மாறாக தற்பொழுது இருந்தே அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களையும் திமுகவிற்கு எதிராக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும். திமுகவின் ஊழல் பட்டியல்களையும் திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாததை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களிடம் தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் எதையும் செய்யாமல் தேர்தல் இன்னும் 12 மாதங்கள் தான் இருக்கிறது. தற்பொழுது வரை அமைதியாக இருப்பதற்கு காரணம் தென் மாவட்ட நிர்வாகிகள் செய்யக்கூடிய மிக மிக அதிகளவு எதிர்ப்புகளை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மேலும் தென் மாவட்ட நிர்வாகி ஒருவரை தனது பக்கத்தில் வைத்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துதான் RP உதயகுமாரை தனது பக்கத்தில் வைத்தார். ஆனால் அவரை வைத்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பது அதற்கு பிறகுதான் தெரிய வந்துள்ளது. மீண்டும் அதிமுக வெற்றியடைவதற்கு OPS அவர்களும் சசிகலா அவர்களும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு உறுதி என்று தெரிய வருகிறது. ஆனால் ஒரு பக்கம் OPS அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார், மறுபக்கம் சசிகலா அவர்கள் OPS உடன் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி அடைவது உறுதிதான் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியத்தவரா என்பதை கூறுங்கள்.